உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆனக்கோட்டையில் நிற்கிறேன். குறிப்பாக ஆனக்கோட்டை சந்தி இருக்குது தானே, அதுலேருந்து நீங்கள் குளப்பட்டிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்திலே வலக்கை பக்கம் அடைக்கல நாயகின்னு சொல்லி ஒரு வீதி கொண்டு வருது. அதுக்கெல்லாம் நிற்கிறோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் ஜெயபால் கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வந்து நாங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெதர்லாண்டில் வசிக்கக்கூடிய அண்ணா தான் செய்து கொண்டு வரார். இப்போ அந்த வகையில் இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி தங்கலாம், என்ன மாதிரி பட்ஜெட்டில் தங்கலாம், என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ ஆகுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஆனக்கோட்டை சந்தியிலேருந்து குளப்பட்டிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் போயக்கி பசங்க 300 மீட்டர் தூரத்தில் வலக்கை பக்கம் OLR சர்ச் இந்த அடைக்கல நாயகி வீதின்னு சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் போகணும். இதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இந்த சர்ச் இருக்குது. இந்த சர்ச் இருக்குது தானே, இந்த சர்ச் தாண்டி நீங்கள் அப்படியே போனீங்கன்னு சொன்னால் இடக்கை பக்கம் திரும்பணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வீதி 2ஆக பிரியுது. இடக்கை பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னால் இப்படியே வார இதில் நேராக போகணும். நீங்கள் இங்கே பக்கம் திரும்ப தேவையில்லை. சர்ச்சோட திரும்பின உடனே அப்படி நீங்கள் நேராக போகணும். இதில் பாருங்க இந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்படி நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ். ஓகே, இப்போ வந்துட்டு உள்ள போய் பார்ப்போம். ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன், சும்மா இருக்கேன். நீங்கள்? இருக்கிறோம் அண்ணா. ஓகே, உங்களோட பேர்? என்ன? ஜெயக்குமார் என்ன பேர். ஓகே, இப்போ அண்ணாண்ட கெஸ்ட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன. ஓகே, இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து நோமலெல்லாம் வீடு கட்டி போட்டு யோசிப்பாங்க, கொடுத்தா பழுதாயிடுமோ, அப்படி முதல் விஷயம் அதான். நீங்கள் வீடு கட்டிட்டு இப்போ கெஸ்ட் ஹவுஸாக கொடுக்கீங்கண்ணே, என்னத்துக்காண்டி கொடுக்குங்க? இல்லைன்னா ஒன்று யாரும் வரும்போது இன்ஜினியருக்கு வரும்போது வேறு இடங்கள்லேருந்து தூரத்துக்கு போக தேவையில்லை, கிட்ட வேண்டா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இதில் வச்சு தான் நீங்கள் சேவ் பண்ணி செய்யிட்டு தான் அந்த பிளான்லாம் நாங்கள் மேலே அப்படியே கட்டைக்கே பிளான் பண்ணி கட்டுறீங்க. அப்படியே நாங்கள் ஒரு கொஞ்சம் மாதிரி நாங்கள் வரும்போது தாங்கக்கூடிய மாதிரியும் யாரும் மற்றபடி இருந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்ல மாதிரி. ஓகே, நம்மளை வந்து இப்போ எல்லாம் கட்டி போட்டு அந்த வார சீசன் தான் பாய்ப்பினோம். மற்ற சும்மா இருக்கும். அது இப்படி ஒரு செஞ்சு அது உங்களோட வீடும் இருக்கும், பழுதுபடாமல் அப்படியே ஓகே இருந்தாலும் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, மொத்தம் எத்தனை ரூம் என்ன இருக்குது? இல்லை 4 ரூம்ஸ் இருக்குது. நாலும் ஒரே மாதிரியே இருக்குது. கீழே அப்படி இருக்குது, அப்படி தான் மேலே இருக்குண்ணே. உள்ளுக்கு பார்க்க போகிறோம் அதுகள் எல்லாமே. மற்றபடி தனித்தனியாக அதாவது மேலே போகிறதுக்கு தனியாகவே போகலாம். அதில் அப்புறம் அந்த ரூம் ஹோலுக்குள்ளே போய் போகாமையே போகலாம். இப்போ நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன். உள்ளே போய் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக காட்டிக்கிறோம். வேணே போய் பார்ப்போமா? உள்ளே போகும்போது நான் வந்தோடனே பார்த்தோன்னா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பக்கம் எல்லாம் கல்லுகள் எல்லாம் பதிச்சு. அதோட முக்கியமான விஷயம் இந்த லைட். இந்த லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இருக்குது தானே. இந்த வார பாதைகள் லைட் ஸ்டாண்ட் எல்லாம் வச்சு நடந்து இரவில் என்ன நல்லா இருக்கும். மற்ற முக்கிய விஷயம் நிறைய மரங்கள் நிற்குதுங்க. நிறைய மரங்கள் எல்லாமே நிற்குது சுத்த வர. அங்கே பக்கம் பார்த்தா சோள மரத்தங்க இருக்காங்க. குளிர்ச்சி கொஞ்சம் விருப்பம் தானே எங்களுக்கு. அது கரை வச்சு கிடக்குறேன். வெயிலான இடம் பண்ணபடியாக கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே சரி, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன இதுதான் கீழ் தளம். ஓகே, ஹோல் போகுது. லைட்டெல்லாம் நல்லா இருக்கு. அங்கே வித்தியாசமாக இருக்குதா? பட் முக்கிய வந்து ஃபேனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மரத்தில் செய்த ஃபேன் மாதிரி. அது என் ஃப்ரெண்ட் தான் சின்ன இங்கே இருக்கிற என் ஃப்ரெண்டு தான் அவர் தான் இது இப்படி இருக்கேன்னு. அதெல்லாம் தெரியும். மரம் தானே? பலகை இல்லை ஃபேன் இதுதான் இருக்கு. நாம ஏதோ ஃபினிஷிங் அப்படி இருக்கிறதா நாங்கள் காஜி விழுந்தாங்க எங்களுக்குள்ள மரத்தில் என்ன. ஓகே, நல்லா இருக்குது. சரி, அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் எங்களால் டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குண்ணே. ஓகே, மொத்தம் கீழே எத்தனை ரூம் இருக்குண்ணா? 2 ரூம்ஸ் இருக்குது. 2 ரூம் இருக்குண்ணே. இதா இது ஒன்று இருக்குது. அங்கே பாத்ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே பாத்ரூம் அந்த ரூமுக்குள்ளே இருக்குது. அட்டாச் பாத்ரூமோட இருக்குண்ணே. ஓகே, மேடம் இங்கே வந்தான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிச்சன் என்ன ஓப்பன் கிச்சன், ஸ்மார்ட் கிச்சன் இருக்கு. ஓகே, மற்றது வந்து நார்மலாக வந்துன்னா இப்போ இங்கே வந்தீங்க ரூமாக கொடுப்பீங்களா இல்லாட்டி வீடாக கொடுப்பீங்களா? ஃபுல்லாக ரூம்ஸாகவும் இருக்கலாம். ரூம்ஸ் தான் மெயின் எய்ம் பண்ணி செய்கிறது. சில வீடு வந்து ஃபுல்லாக தேவை. இப்போ நாங்கள் வந்து ஒரு திருமணம் சொன்னால் திருமணத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வீடோ பொம்பளை வீடாக இருக்க போது வைக்கலாமா கொடுப்பீங்களா? அதுலேயும் தனித்தனியாகவும் பார்க்கலாம். கீழே ஒரு கொஞ்சம் ஃபேமிலி மேலே ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். வேண்டாம் புறம்புறமாக இருக்கிற. ஓகே, இப்போ மேலே போகிறது தனி எக்ஸஸ் இருக்குது. தனியாக நீங்கள் போகலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குண்ணே. வராமே போகலாம். ஓகே, மற்றது இங்கே வந்து கிச்சன், ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவன் இருக்குது,
எல்லாமே இருக்குண்ணே. ஓகே, மற்ற முக்கியமான கேள்வி என்ன எனக்கு என்ன சொன்னால், இப்போ நார்மலாக ஒரு ரூம் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி வைங்களேன். நான் வந்து இப்போ இந்த ரூம் எடுக்கணும்னு சொன்னால் நான் வந்து கிச்சன் பாவிச்சு கொள்ளலாமா, அதெல்லாம் பாவிச்சு கொள்ளலாமா? ஓ, பிரச்சனை இல்லை, பாவிக்கலாம். அதுக்கு அதை வச்சு தான் நேம் செய்கிற சின்ன சமையல் செய்கிறேன்டா கொண்டா. சின்ன சமையலுக்கு ஓகேண்ணே, பெரிய சமையல்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். இது கொஞ்சம் கோளுக்கலான அது பெருசாக வந்திருக்காங்களுக்கு அந்த நேரம் வராது. ஆனால் நாங்களே சூடு ஆட்டுறது, சின்ன ஆம்லெட் அது சின்ன பண்ணி செய்வோம் பண்ணுறது செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இருக்குண்ணே. ஓகே, டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது. மற்ற இந்தியாவில் சோஃபா எல்லாம் உங்களை போட்டு கிடக்கு. வார நீங்கள் வந்து வடி வேறு கொள்ளாமல் இதுக்கெல்லாம் அக்சஸ் கொடுப்பீங்களேண்ணே? இப்போ ரூம்ஸுக்கு வாராக்கள் பாவிக்கலாம். ஓகே, இது புது வீடு என்ன? இதை இப்போ கட்டி முடிச்சு போன மாதம் தான் நாங்கள் குடிபுகுந்தே ஒரு மாதம் தான் ஆகுதுண்ணே. ஒரு மாதமே ஆகலை. ஓகே, வாமா ரூமா பார்க்கலாம். இது அந்த கிங்ஸ் பெட் என்னண்ணா? ஓ, பெரிய சைஸ் வசதி. ஓகே, சின்ன பொம்மை கொடி வச்சுக்கிறாங்க. மகள் வச்சிருக்கேன், மகளை கொஞ்சம் பொம்மை கொஞ்சம் விருப்பம். ஓகே, ரூம் எல்லாம் ஏசி எல்லாத்துக்கும் ஏசி போட்டிருக்கு. ஏசி இருக்கு, அதால ஏசி ரூம் கொடுக்குறது நல்லா. நான் ஏசி இல்லை, தனியாக ஏசி ரூம் சொல்லி இல்லை. ஓகே, ஏசி நல்லா இருக்கும். நல்லா அடிக்க வெயில் கட்டால் ஏசி தான் நானே இங்கே எப்படியும் வெயிலுக்கு. ஓகே, மற்ற வந்து இல்லை கபர்ட் இருக்குது, உங்களோட உடுப்பு அதை வைக்கணும்னு சொன்னால் கபர்ட் அதில் இருக்குது. பட் இங்கே பார்த்துச்சுன்னா டச் பாத்ரூம் இருக்குண்ணே. ஓகே, புதுசு, நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவை. எல்லாரும் முதலாக விஷயம் வந்து பாத்ரூம் தான் பார்ப்பீங்க. இந்த வாஷ்ரூம் வந்து என்ன மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க. இது வந்து நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ புது வீடு அவ்வளோ நீட்டாக இருக்குது. நீங்கள் வாரீங்க எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன மற்ற முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா இந்த கார்டு ஹோட்டல்களில் இருக்க மாதிரி இந்த கார்டு சிஸ்டம் இருக்குண்ணே. இதை எடுத்தாங்க நின்றும் கொஞ்ச நேரத்தில் நின்றும், 2-3 நிமிஷத்தில் நின்றும். ஓகே, ஏன்னு சொன்னால் இப்போ கனவை வந்து ஏசியை போட்டு அப்படியே போயிடுவேன். அதில் வந்து அவளுக்கு நட்டமாக போயிடும். அதில் வந்து அப்படி இருக்குண்ணே. ஓகே, இது அடுத்த ரூம் என்ன? ரூம். ஓகே, இது அதே மாதிரி தான். இது அதே மாதிரி தான். பெரிய பெட் என்ன? கிங்ஸ் பெட்டா? கிங் சைஸ் தானே? கிங் சைஸ் தான். ஓகே, இதுக்குமே ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. இஞ்சால கேர்டின் இருக்குது, இஞ்சால ஜன்னல் எல்லாமே இருக்குது. ஓகே, பாத்ரூம் இஞ்சால இதில் பாத்ரூம் இதுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்குண்ணே. ஓகே, இந்த பாருங்க பாத்ரூமே ரூம்ன்ற சைஸ் மாதிரி தான் கிடையாது, பெரிய சைஸ் என்ன. ஓகே, அதுவும் ஃபுல்லாக மாவல் பதிச்சு ஹீட்டர்லாம் இருக்குண்ணா? எல்லாத்துக்குமே 4க்குமே நாங்கள் ஒரே மாதிரி வச்சிருக்கோம். ஹீட்டர்லாம் போட்டு என்னன்னா அதில் வித்தியாசம் பெறாமல் இருக்கட்டும். ஓகே ஓகே, இப்போ வந்து நார்மலாக அந்த ப்ரைஸை சொல்கிறேன் கேளுங்க. ரூம் டபுள் ரூம் கிட்டத்தட்ட அதுக்கு 4 பேர் தங்கலாம். பெரியாக்கள் 3 பேர், சின்னாக்கள்ண்டா 4 பேர் தங்கலாம். என்ன டபுள் ரூம் வந்து 3 பேரோட உங்களுக்கு ஏசி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது, செப்பரேட்டாகவும் இருக்குது. அதோட இந்த கிச்சன் ஏரியா எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், ஹோல் எல்லாம் அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். அதோட சேர்த்து உங்களுக்கு ஹீட்டர் எல்லாமே இருக்குது. அந்த பாத்ரூமுக்கு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. நல்லா சீப்பாக இருக்கண்ணா. நிறைய பேருக்கு பெரிய யோசனை இருக்குது. நீங்கள் கூட வெளிநாட்டிலேருந்து வரீங்கன்னா இங்கே தங்கலாம், நீட்டாக தங்கணும், அமைதியாக தங்கணும். குறிப்பாக டவுனுக்கு எல்லாரும் இந்த வாகன சத்தம் பிடிக்கான்னு சொல்லிவிடும். டவுன்லேருந்து கிட்ட எத்தனை கிலோமீட்டர்? 3-4 கிலோமீட்டர். ஆனக்கோட்டை சந்தி இருக்குது தானே, அதுலேருந்து இங்கே ஒரு 300 மீட்டர் வராது. ஆனக்கோட்டை சந்தியை நீங்கள் மெயின் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த லொக்கேஷன். இதுக்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லொக்கேஷன் கொடுக்குறேன். பட் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும். உங்களுக்கு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம். என்ன ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கணும். எங்களுக்கு இது சரியில்லை, எங்களுக்கு சரியில்லை. பழமையான பிரச்சனை, கரண்ட் நின்று வருது. அதை வீட்டுக்குள்ளே லைட் நின்றுட்டுன்னு அதை வந்து அப்படியே வெளியில் எடுப்போம்னு சொல்லி வெளியில் நிறைய விஷயங்களுக்கு காட்டி கொண்டு போவோம். பட் இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு எனக்கு சில ஜோஸ் என்னோட கண்ணாடி போட்டு ஸ்டைலாக நிற்கிறான்னு இல்லை, கண் கொஞ்சம் விலை வச்சுக்கு சுவத்துட்டு அதை காட்டக்கூடாதுக்காண்டி கண்ணாடியோடு மறைச்சிருக்கேன். அதையும் மென்ஷன் பண்ண சில பேர் ஸ்டைலுக்கு இதுன்றான்னு சொல்லி அப்படி இல்லாமல் இல்லை. ஓகே, நான் பார்ப்போம்ண்ணா. ஓகே, மற்றது இங்கே வந்து விளிம்பிளிக்காண்ணா, இது ஸ்டார் ஃப்ரூட்டாக விளிம்பிளிக்காயா? விளிம்பிளிக்காய் மாதிரியும் கிடக்கு, ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியும் கிடக்கு. இனங்கள் இருக்கு, நிறைய காய்ச்சி இருக்கேன். என்ன வாராக்கு வந்து பிடிங்க சாப்பிடலாமா? பிடிங்கலாமா? ஓகே, அப்படி எங்கள் இதுவே தான் இதே மாதிரி இந்த பூத்தெல்லாம் இருக்குன்னு இந்த மரத்தில் எப்படி இதுலேயே காய்க்குங்களா? கிடக்கா கேமரா அவர்கிட்ட பிடிக்கிட்டு வந்துட்டேன். இதில் பூ பத்து மிஞ்சிட்ட உள்ளுக்கு இருக்கடா நிறைய, இந்த நிறைய பூத்து கிடக்குண்ணே. ஓகே, நீங்கள் வார சீசனில் இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். சரி, அப்படியே இங்கே பக்கம் பார்த்தீங்க சொன்னால் நிறைய மரங்கள் நிற்குது, சோள மாதிரி இருக்குண்ணே. அதுக்கு போனால் குனிஞ்சு தான் போகணுமே கிடையாது. நிறைய மரங்கள் எல்லாமே நிற்குது, அதுக்கு நாங்கள் போகல. அப்படி இங்கால பார்த்து சொன்னால் நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம், குறிப்பாக எல்லாருக்குமே வீடு கட்டினாலுமே இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லி யோசிப்பினேன். சரி, குடிசையில் யோசிப்பினேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஓடு போட்டு செய்திருக்கீங்க. அதாவது ரிலாக்ஸிங் ஏரியா மாதிரியான ஒரு அருகோணி வடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறது, இது கதைக்கிறது, அது இருக்கு நல்லா இருக்குது. ஓகே, இதெல்லாம் எங்களை ஃபேமிலி. ஓகே, கதைக்கலாம் வாங்க. நான் வீடியோ கொண்டு எல்லாம் பயப்படினா அப்படி இல்லை. ஓகே, நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. நான் நிஷாந்தின் வாய்ஃப். ஓகே,
வணக்கம். ஜெருஸ்கா என் மூத்த மகன், வணக்கம். இவர் ரெண்டாவது மகன். தமிழ் காய்ப்பினா எல்லாம் தமிழ் காய்ப்பினோம். நல்லா காய்ப்பினா அவர் கடைசி மகன். எல்லாம் கூட யூடியூப்லாம் பார்க்குறையா? பார்க்குறீங்களா? அப்பா பாக்கிங்கன்னா ஓகே ஓகே. தமிழ்லாம் காய்ப்பீங்க நல்லா. இல்லை அங்கே இருக்கிறாங்க சொல்கிற விஷயம் தமிழ் கொஞ்சம் காய்க்க மாட்டேனான்னு சொல்லி அது நல்லா காய்க்கிறேன். கண்டிப்பாக தமிழ் படித்து தான் தீரணும். இருந்துச்சுன்னா அப்பா அம்மா அம்மா எல்லாம் இருக்கபடியா அம்மா அம்மா இப்போ இறந்துடா கடையில். அதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் காய்ச்சி தான் தீரணும் மறுபடியில். ஓகே ஓகே. யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கா? நல்ல வெக்கையா இருக்கு. அது எங்களுக்கு பிரச்சனை. பிடிச்சிருக்கா யாழ்ப்பாணம்? வருவீங்களா அடுத்த முறை? அடிக்கடி வார வேலை தான் ஃபர்ஸ்ட் டைமா? நான் கூட 3 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது ஃபேமிலியாக. மற்றபடி நான் கூடுதலாக 1 வருஷம் வேற ட்ரை பண்ணுறது. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வருவீங்களா நெக்ஸ்ட் டைம்? போய் சொல்லக்கூடாது. சாப்பாடு நல்லமா இருக்குது. உண்மையை சொல்லியிருக்காங்க. என்ன சாப்பிட பிடிச்சிருக்கு? கொட்டு ரொட்டி. கொத்து ரொட்டி. கொத்து ரொட்டிக்கு அடி வருவீங்க யாழ்ப்பாணம். ஓகே நீங்கள் சொல்லுங்க. பிடிச்சிருக்கா யாழ்ப்பாணம்? அடிக்கடி வாரீங்களா? உங்களுக்கு 23 வந்தீங்க. அதுக்கு இப்போ வந்திருக்கீங்க. ஓகே. சொல்கிற விஷயம் என்ன சொன்னால் வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைங்க வர மாட்டினோம் சொல்லி கூட்டின்னு வரையணுமோ இல்லையா? அது அடுத்த பிரச்சனை. வர மாட்டேன்ட்டே சொல்லி போட்டு அப்படியே நிப்பாட்டி போடினோம். வர விருப்பம் வந்து போனால் தான் இங்கே தங்கள் இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. வேணா கேட்குறதுக்கு மேடம் இருக்குது, அதால மரத்துக்கு கொஞ்சம் இருக்கு. ஓகே. உங்களுக்கு என்ன சாப்பிடுவீங்க? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு யாழ்ப்பாணம் எப்படி சார்? பிரியாணி. பிரியாணி எந்த கடையில் சாப்பிட்றீங்க? 5 சந்தி கிட்ட நான் ஒரு பிரியாணி வாங்கிட்டு நான் அதில் ஓகே நல்லா பிரியாணி பிரியாணி வீட்டே சந்தி பிரியாணி சமைக்கிறோம். பிரியாணி யூஸ் பண்ணிட்டோம். பிரியாணி தான் நான் ஓகே நல்லா பிடிக்கும். என்ன விஷயம் சொன்னீங்க? தமிழ் டீச்சர் உண்டா? தமிழ் படிப்பிக்கிறோம். நான் படிப்பிக்கிறோம். அங்கே படிக்கிறீங்க. ஓகே. நல்ல விஷயம் என்ன? ஒரு 25 பிள்ளைகள் வேறையோ படிப்பீங்க. கட்டாயத்து அடையாளம். ஒரு வருஷம் எக்ஸாம் எல்லாம் நடக்கும். ஓகே. அதில் அப்படியே பாஸ் பண்ண தான் அடுத்த கிளாஸுக்கு போகலாம். அங்கே பிள்ளைலாம் தமிழ் படிக்கிறேன். அப்போ அங்கே வந்து கூடுதலாக இல்லை, அங்கே கூடுதலாக படிக்கிறேன். ஓகே ஓகே. நான் சில பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நிறைய வேணும். ஆனால் அங்கே எங்களுடைய சிட்டி நாங்கள் இருக்க சிட்டிலே கூடுதலாக எல்லாருமே தமிழ் படிக்கணும். கூடுதலாக கொண்டில் நான் பார்த்தளவில் எல்லாருமே தமிழ் படிக்க ஆர்வமாக இருக்கிறத கவனிச்சிருக்கேன். வேறு இடங்களை விட. சரி சரி. எல்லாரும் கொஞ்சம் வீடியோன்னா கொஞ்சம் அமைதியாகிடணும். அங்கே எனக்கு சவுண்ட் கேட்டது இங்கே வந்து நான் எல்லாம் அமைதியாகிடணும். சரி நாங்கள் அப்படியே சண்டை. சரி சரியா நீங்கள் இருங்க, நாங்கள் அங்கே பார்க்கணும். ஓகே. அப்படி இங்கே இன்னொரு விஷயம் கஜு மேடம் என்ன வந்து நாங்கள் பழத்தை காணல சீசன் இல்லைன்னா அது ஒரு சீசனுக்கு தான் காய்க்குது. பெரிய மேடம் என்ன குழந்தை 2-3 மேம் இருந்தது. அப்புறம் வெட்டிட்டோம். என்னென்ன தென்னையை வளர விடுதில்லையாண்டு. சரி சரியா. தென்னை கஜு அப்படி சோள மாதிரி இருக்குண்ணா கொய்யா எல்லாம் நட்டுருக்கீங்க. இது வந்து ஒரு ஒரு ஆசை தான். ஒரு கஜு மரம் மாதிரி இருந்தால் வித்தியாசமாக இருக்க மாட்டேங்க. இருக்கு கஜு விற்கிற விலைக்கு பரவாயில்ல. அதெல்லாம் மிச்சம் 2 மரத்தை அதுலேயே இந்த மரம் வெட்டிட்டோம். ஓகே. இங்கே கொய்யா அது நட்டுருக்கீங்க என்ன. மற்றது இன்னொரு விஷயம் அடுத்த பார்ப்போம் என்ன அங்கே பார்ப்போம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் பிடிக்கும் நிறைய பேருக்கு. இரவும் பிடிக்கும் பகல்லையும் பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்த இருக்கலாம் எல்லா மரத்தை சுற்றியும் இப்படி தூங்காட்டி இருக்கீங்களே இருக்கலாம். ஒரு எங்கெங்கே இருக்க சான்ஸ் வருது. அப்படியே ஒரு இடத்துல இருப்போம். அடுத்த நாங்கள் இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அது இரவில் பேய்க்கு பிடிக்கும். அப்படி இல்லை, அது வந்து ஒரு இதுதான். அதாவது புளிய மரம் இருக்குது தானே. புளிய மரத்துக்குள்ள வந்து அந்த ஒரு தின்ன மாதிரி இருந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஓய்வு நேரங்களில் கட்டிக்கிறாங்க. அதுக்கு தான் போகிறோம். அது வந்து என்னென்னு சொன்னால் அந்த புளிய மரம் இரவில் கார்பன் ஆக்சைடு வெளியே விடுறது, அதுக்குள்ள இருந்தாங்க மூச்சு பிரச்சனை வரும், சுவாசிக்க கஷ்டம். அதை தான் சொல்கிறது. அது இதை வச்சு பேய் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு கதை உருவாக்கி விட்டாங்க. அந்த மூச்சருக்கு கஷ்டமாக இருக்கும். அமர்த்தினோட ஆரம்பத்தில் பேய் அமர்த்துறது ஆண்டு அப்படி ஒரு விஷயம் வந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் அடிக்கணும்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் அப்படிலாம் இல்லை. பகலில் இருக்கலாம். இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பட்டி அடிக்க வேண்டிய அப்படிலாம் சொன்னோம்ல. என்ன இது வந்து புளிக்குள்ளே வந்து இப்படி ஒரு இது கட்டி கல்லெல்லாம் பாய்ச்சி கிடக்கு இருந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. என்ன ஓகே. குளிர்மையாக இருக்கும். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இது கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். நல்ல விஷயம். ஒவ்வொரு யோசிச்சு கட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கப்புறம் ஒரு என்ன விஷயங்கள் பிரியோசனமாக இருக்கும், என்ன விஷயம் செய்யலாம். அந்த வெயிலை தணிக்கிறதுக்கு எங்களுக்கு வெயில் கொஞ்சம் கூட வேண்டாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அந்த அந்த இது தெரியாது. ஓகே. இப்போ அடுத்தது என்ன விஷயம் சொன்னால் பிலாமரம். வளமையாக இடங்களில் பிலாமரம் பெருசாக நிற்கும், தொங்கி கொண்டு இருக்கும். இங்கே பார்த்தா இதே மரமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான். அதுலேயே
ஒன்று ரெண்டு மூன்று மூன்று காய் என்ன இந்த கீழே ஒன்று விழுந்துருக்கு. 4 காய் 4 காய் வந்து காய்ச்சி கிடக்குண்ணே. அது சிவப்பாக இருக்குண்ணே. நினைக்கிறேன் இந்த இனம் ஹைபிரிட் இந்த மாதிரி என்ன உள்ளுக்க சிவப்பு பழம் போல இதான் முதல் தரம் இது நாங்கள் பார்க்குறது. பார்க்குறோம். என்ன எங்களுக்கு சாப்பிடல நாங்களும் சாப்பிடல இதான் நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்க. எனக்கு அப்படி விதை கொடுத்து வச்சுருக்கோம் என்ன வச்சு. அது சரி. ஆனால் நானே அந்த ஹைபிரிட் நாங்கள் ரெண்டாவதுலாம் இந்த சின்ன காய்க்கும் இருக்கு. ஓகே பிளாமரத்துலேருந்து பிளாப்பழம் பட்டி சாப்பிட போகிறோம். இல்லை சிவப்பாக இருக்குண்ணே. கண்டா சிவப்பாக இருக்கும் இல்லை பிளாப்பழம் சிவப்பாக இருக்கு. ஒரேஞ்சுண்ணே. அட என்னடா அது போட்டோ எவ்வளோ போதும். அதுக்கு அந்த பால்லாம் குறைவாக இருக்குண்ணே. அப்படி சொல்லி போட்டு கையை வச்சு மட்டும் ஒட்டி போடுவேன். பார்க்கல எங்கே விழாப்பழம் என்ன வெட்டின ஓடுற மாதிரி இல்லை. ஒரேஞ்சு கலரில் இருக்குண்ணே விழாப்பழம். என்னம்மா இனிப்புன்றது தெரியலப்பா. அதான் முக்கியம் உங்களுக்கு. இந்த வெடியத்தான் மகள்ராஜ் வெட்டி விழாப்பழம் சாப்பிட்டான். நல்ல இனிப்பு புளிப்பழம் தானே சாப்பிட்டாப்படி. நீங்கள் சாப்பிடுங்கண்ணே. நீங்கள் கொடுங்கண்ணே. வாசம் வருது பார்ப்போம். ஓகே கொஞ்சம் பழுக்கம் என்ன இனிப்பு இருக்கு. சின்ன நல்ல வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குண்ணே. சின்ன மரம் தானே சில அந்த இல்லை அந்த வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறது ஒரு அந்த எங்களோட பிளாப்பழத்தின் டேஸ்ட் மாதிரி இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. என்ன சோப்பு இதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னே பார்க்கல சேர்த்து என்ன தெரியாது எனக்கு. நானும் இப்படி பார்த்ததில்ல. சில வீடியோ சில பழத்தை அன்னைக்கு நினைக்கிறேன். ஆனால் சில வீடியோக்களை பார்த்துருக்கேன். தோலை மட்டும் பிச்சு எடுத்து போட்டு அந்த சுளையெல்லாம் தொங்கும். தாய்லாந்து மாதிரி அந்த அப்படி ஒரு நாடுகளில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த என்ன வச்சு இல்லை பிளாப்பழத்தை சாப்பிட என்ன வச்சுருந்தா அந்த பழங்கள் இந்த பால் ஒட்டி விட்டீங்கன்னா இது பெருசாக அந்த இனிப்பு இருக்குது தானே அவ்வளோதுக்கு இல்லை. பழத்தை நல்லா நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த கொஞ்சம் முதல் காயிலும் தானே முதல் காயால் அவற்றுக்கு அந்த வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிலர் இப்போ நான் வீடியோ எடிட்டிங்கில் கலர் கரெக்ஷனில் இந்த கலரில் இருக்குன்னு சொல்லி அப்படி தான் கலர்லாம் கூட்டவே இல்லை. இந்த கலரே அப்படி தான். இந்த சக்கரை அந்த சக்கரை கலரை பாருங்க அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்படி என்ன சரி இந்த வீடுக்கு வந்ததுக்கு ஒரு வித்தியாசம் பிளாப்பழம் சாப்பிட்டு பார்த்தாச்சு. சரி அப்படியே நாங்கள் வந்துட்டோம். கரண்டும் வந்துட்டு தானே கரண்டும் வந்துட்டு நாங்களும் வந்துட்டோம். இப்போ நாங்கள் மேலே பார்க்க போகிறோம் என்னண்ணா. ஓகே இங்கே படிக்கிறவங்க லைட் போட்டிருக்கீங்களே. மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து தனி எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் உள்ளால மரணம் இல்லை வழியாலேயே பார்த்துச்சுன்னா உங்களுக்கு தனியாக படி ஒரு கிடக்கு வந்து கொள்ளாமல் என்ன. ஓகே சரி இப்போ மேலேயும் பார்த்துட்டோம். மேலேயும் ரூம்ஸை காட்டுறதுக்கு என்ன கீழே பார்த்தா அதே ரூம் தான் அதே செட்டப்லாம் இருக்குது. ஒரு வித்தியாசமே இல்லை. அங்கே பார்த்துச்சுன்னா சோஃபாக்கள் மேலே அந்த ஐப்பல் அது எல்லாமே செய்திருக்கு. அப்படியே ஃபேன் இது ஹோலுக்கு ஃபேன் இருக்குண்ணே. ஓகே மற்ற ரூம்ஸ் எல்லாமே ஏசி இருக்குது. அப்படி இதில் என்ன வித்தியாசம்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பல்கனி இருக்கு. வீட்டை சுத்தோட இருக்கா அப்படி சுற்றி கொண்டு நடந்து வரலாம். ஓகே இரண்டு இது ஈரப்பலாக மேடம் ஈரப்பலாக இறைச்சி கறிமாக கிடக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிங்கி சமைக்கல. நல்லா சமைச்சா இறைச்சி கறி மாதிரி தான் இருக்கும். உண்மையாக நான் என்ன சொன்னால் அந்த டூர் போய்க்க டியூஷனில் டூர் போய்க்க எடுத்து வந்து தந்துட்டாங்க. நானும் இறைச்சி கறியாக வந்துட்டு சாப்பிட்டு முடியத்தான் தெரியுது. பார்த்தா ஈரப்பிலாக்கா கறின்னு சொல்கிறாங்க. நாங்களும் மனசு கரைச்சி வந்து இந்த லேயராக வேறு விரைச்சி மாதிரி விற்கிற மாதிரியே நான் சாப்பிட்ருக்கேன். நான் ஒவ்வொரு விதமாக சிங்கிளாக கொஞ்சம் கூட வடிவ சமைப்பாங்க. நல்லா சமைப்பாங்க. இதில் ஆனால் இறைச்சி நம்பி சாப்பிட்றாங்க. ஓகே நல்லா இல்லை காற்று அடிக்குது தானே. எங்கேயுமே இந்த பல்கனி நிற்க இல்லை காற்று அடிக்கணும். ரிலாக்ஸ் இருக்கும். அப்படின்றா பார்க்காங்க ஃபுல்லாக தெரியுது தானே. ஓகே இதில் இருக்கிறதுக்கு 4 கதிரை இருக்குது. கொஞ்சம் இருப்போம். அப்பா ஓகே நல்லா இருக்குண்ணே. நல்லா காற்று அடிக்குது. ஒரு மாலை நேரம் வந்து ஒரு டீ ஒன்று வச்சு குடிச்சு அதை சாப்பிட்டு கொண்டு அப்படி இருக்க அந்த மாதிரி இருக்கு வேணா. காலமேலையும் வந்து வெயில் அங்கே இருந்து ஒதுக்கிறபடியா இதில் வெக்க இருக்காது. இதில் நல்லபடியாக அப்படியே தேத்தினோடிக்க நல்லா இருக்கு. அதான் வீடு கட்டால் அந்த பல்கனியாவது கட்டாயம் இருக்கணும். அதான் ரிலாக்ஸாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக வச்சிருக்கேன். ஓகே இப்போ நாங்கள் முக்கிய விஷயம் பார்ப்போம். என்ன இப்போ நாங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, வெளியிலையும் பார்த்தாச்சு. இப்போ தனியாக ஒரு ரூம் எடுத்தால் 10,000 கொடுக்குறீங்க. அதே வந்து கீழ் செட்டப் 2 ரூமோட சேர்த்து என்ன விலை? நாங்கள் ஒரு ரூம் 10,000, மற்ற ரூம் 2 ரூம் எடுத்தாலுமே 10,000 தான் அப்படி வரும். 20,000 வருது. அதனால் ஃபுல்லாக ரூமாக எடுக்க போனோம். அதாவது வீடாகவே ஃபுல்லாக எடுத்து 4 ரூமையும் எடுக்க போனோம்னா நாங்கள் குறைச்சி கொடுக்கலாம். ஒரு 30,000 அப்படி என்று கொடுப்பீங்களா? ஓகே இப்போ 4 ரூம் சொன்னால் 40,000 வருது. அதே வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக எடுக்கிறீங்க 4 ரூம் சேர்த்து எடுக்கிறீங்க சொன்னால் கூட 35,000 500 டிஸ்கவுண்ட் மாதிரி 35,000 வரும். மற்ற தொடர்ந்து எவ்வளோ நான் நிற்கணும். இப்போ கூட நான் நிற்கிறேன் ஒரு 4-5 நான் நிற்கிறோம்னா அதுக்கு மாதிரி நாங்கள்
நல்லபடியாக குறைச்சி குறைச்சி கொடுப்பீங்க. தனி ஒரு நாள்னு சொன்னால் இந்த ரேட்டா? இருக்கிற ஆக்களுக்கு ஒரு இது வேணும் தானே மற்றபடி குறைச்சி கொடுக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தனி ஒரு நாளைக்குன்னு சொன்னால் உங்களுக்கு 35,000 வரப்போது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கொடுப்பீங்க. அதே வந்து நீங்கள் நிறைய நாள் நிற்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னுமே குறைச்சி கொடுப்பீங்களே. வேறு ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் எதிரையும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். என்ன ஃபுல்லாக ஏசி ரூம், என்ன ஃபுல்லாக ஏசி தான், ஏசி ரூம். மற்ற கிச்சன் நீங்கள் சில சில சமையலுக்கு பாவிச்சு கொள்ளலாம். அதோட முக்கியமான கேள்வி என்ன, கெஸ்ட் ஆகிற வரையினம்னு சொன்னால் முதலாக விஷயமா வேலைக்குரிய வாகனங்கள் தேவை. இப்போ இங்கே டவுனுக்கு போகிறது இல்லாட்டி வேறு போயினோம்னு சொன்னால் வாகனங்கள் இருப்பீங்க கட்டாயம். அடுத்து வந்து சாப்பாடு இதுகள் நீங்கள் இந்த வசதி செய்து கொடுப்பீங்களா? ஏன்னா இங்கே இந்த எங்களோட ஊருக்குள்ளே கண பேர் ஆட்டோ எல்லாம் வச்சுருக்கணும். இப்போ அவைன்ற நம்பரெல்லாம் நாங்கள் எடுத்து இதில் வச்சு விடுவோம். அப்போ அவையில் எடுக்கலாம். வேன் வசதியும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வச்சுக்கணும் வாகனங்கள். இப்போ அவைன்ற நம்பர் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்போ அவையல் வந்து வாகன வசதியால் கொழும்பு போகிறது, கொழும்புலேருந்து ஏற்றிக்கிட்டு வர்றது, இல்லை இங்கே எங்கே யாழ்ப்பாணம் கொண்டு போகிற விஷயம் எல்லாம் அவைய நம்பர்கள் எடுத்து நான் தருவேன், பிரச்சனை இல்லை. ஓகே, பட் சாப்பாடுகள் வந்து இப்போதைக்கு நாங்கள் இன்னும் ஒரு பிளான்களும் இல்லை. ஆனால் ஆக்கள் வந்துட்டு இங்கே வேறு கொடுத்து சமைக்கணும் என்றால் நாங்கள் அந்த ஆக்களை அரேஞ்ச் பண்ணி விட்டோம்னா அவங்க வீட்டுகளில் சமைச்சிட்டு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படியே நாங்கள் ஆக்களை காய்ச்சி வைக்கலாம். நிறைய பேர் யோசிப்பேன் தங்களுக்கு ஊருக்கு வரைக்க அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு யோசிப்பேன். உங்களுக்கு நீங்களே எடுத்து போட்டுருக்கீங்க காக்கறியை பக்கத்தில் முழு மீன் வகை நண்டு எல்லாமே எடுக்கலாம். அதால் வந்து ஆசைப்படுவேன் நான். அப்படி என்னால் ஆக்களை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீட்டை என்னென்ன வசதிகள் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி விலைகள்னு சொல்லி முழு விவரமே உங்களை காட்டியிருப்பேன். உங்களுக்கு மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் இவன் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், கால் பண்ணி புக் பண்ணிக்கொள்ளாமல். என்ன வேறு நன்றி, நாங்கள் நேரத்துக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறதுக்கு நன்றி. ஓகே.